கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்றனர் நம் முன்னோர்கள். கண் திருஷ்டி ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, சுப நிகழ்ச்சிகள்ல தடங்கள் ஏற்படுறது, உறவினர்களோட பகை ஏற்படுறது, வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ செலவு ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் தோன்றும். கண் திருஷ்டி இருக்கும் நபருக்கு கண்டிப்பாக உடல் அசதி இருக்கும். அதாவது வேலை செய்து வரும் அசதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமலேயே உடல் அசதி இருப்பது, அடிக்கடி கொட்டாவி விடுவது, சாப்பிடுவதற்கு ஆசையே இல்லாமல் போவது, தூக்கம் இல்லாமல் இருப்பது, எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றையும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகளாகவே சொல்லப்படுகிறது. வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போறது, அடிக்கடி கீழே விழுந்து ரத்தம் வர்றது, இதுவும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகளாகவே சொல்லப்படுது. பணம் வர வேண்டிய இடத்துல வராமல் இருப்பது, தொழில் முடக்கம் இருப்பதும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகளாகவே சொல்லப்படுது. சிறு சிறு தடங்களாயினும் அவை நமக்கு பெரிய பிரச்சனைகளாக மாறும் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.